மற்றொரு அண்மை செய்தி. சட்டவிரோத கிட்னி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தாமாக முன்வந்து புகார் அளிக்கலாம் என உயர்நீதிமன்றத்தால் அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. புகார் அளிப்பவர்களின் ரகசியம் காக்கப்படும் என்றும் அதிகாரிகள் உத்தரவை அளித்திருக்கிறார்கள். சட்டவிரோத கிட்னி விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தாமாக முன்வந்து புகார் அளிக்கலாம் என அதற்காக அமைக்கப்பட்ட சிறப்பு புலனாய்வு குழு அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. தமிழகத்தில் இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் தங்கமணி. தொடர்ந்து தற்பொழுது இந்த கிட்னி திருட்டு ஏற்கனவே பூதாகரமாகி இருக்கிறது. ஏற்கனவே பல புகார்கள் எழுந்தது. யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இதனால எவ்வளவு மோசடிகள் நடந்தேறி இருக்கிறது அப்படின்றத நியூஸ் தமிழ் அம்பலப்படுத்தியது. தற்பொழுது இது தொடர்பாக அந்த சிறப்பு குழுவும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, விரிவான விவரம்? வணக்கம். தமிழகத்தையே ஒழிக்கின்ற வகையில நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமரபாளையம் சுற்று வட்டார பகுதியில் இருக்கின்ற கூலி விசைத்தறி பெண்மணிகளை குறிவைத்து இங்கு இருக்கின்ற இடைத்தரகர்கள் அவர்களிடம் சட்டவிரோதமாக கிட்னி விற்பனையில ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில முழு ஆதாரத்துடன் நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி செய்திகள் ஒளிபரப்பப்பட்ட நிலையில தொடர்ந்து இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனை விவகாரத்தை விசாரிப்பதற்காக மதுரை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவின்படி தென்மண்டல ஐஜி பிரேமானந்தா சின்ஹா தலைமையில ஒரு சிறப்பு புலனாய்வு குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து ஒரு மாதங்களாக இந்த சிறப்பு புலனாய்வு குழு கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் உட்கோட்ட காவல் கண்காணிப்பாளர் என 20க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் ஒரு தலைமையில குழு அமைக்கப்பட்டு அந்த குழு தீவிர விசாரணையில ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனையில மூளையாக செயல்பட்ட திராவிட ஆனந்த், ஸ்டான்லி மோகன், முத்துச்சாமி, ஜோதீஸ்வரன், கார்த்திகேயன் போன்ற 5 இடைத்தரகர்களை இந்த சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் கைது செய்தனர். தொடர்ந்து இந்த கைது செய்யப்பட்ட நபர்களிடம் இருந்து பல்வேறு ஆவணங்கள், போலி முத்திரைகள் போன்றவை பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் நேற்றைய தினம் கூட ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த கார்த்திகேயன் என்ற ஒரு இடைத்தரகர்களை கைது செய்து அவரிடம் தீவிர விசாரணையில நடத்திய பொழுதுதான் பல்வேறு தகவல்கள் வெளிவந்தது. இவருக்கும் மேல் பல்வேறு மாவட்டங்கள்ல இது மாதிரியான சட்டவிரோத கிட்னி விற்பனை நடைபெற்றிருக்கிறது என்றும் அங்கு பல்வேறு நபர்கள் இதில் இடைத்தரகர்களாக செயல்பட்டு இருக்கிறார்கள் என ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. இந்த நிலையில இதற்கு முன்பே இருந்து எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் அழைத்து விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். தொடர்ந்து நீங்கள் எந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டீர்கள், எப்பொழுது உங்களிடம் இருந்து அந்த கிட்னி எடுக்கப்பட்டிருக்கின்றது, எவ்வளவு பணம் பெற்றீர்கள், யார் மூலம் நீங்கள் சென்று கிட்னி விற்பனை செய்தீர்கள் என பல்வேறு விசாரணைகள் நடைபெற்ற நிலையில்தான் தற்பொழுது இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் நேரடியாக தங்களிடம் புகார் தெரிவிக்கலாம் என சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்படும், அதே சமயத்தில் அடையாளங்கள் வெளிப்படுத்தப்படாது என தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த சட்டவிரோத கிட்னி விற்பனையில தாங்கள் முன்வந்து தகவல்களை தெரிவித்தால் தாங்களும் மாற்றிக்கொள்வோமா என அச்சத்தில் இருக்கும் இந்த பள்ளிப்பாளையம் மற்றும் குமராபாளையம் சுற்று வட்டார பகுதியை சார்ந்த கிட்னி விற்பனை செய்த பொதுமக்கள் நேரடியாக சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகளிடம் புகார் தெரிவிக்கலாம் என தற்பொழுது அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி தங்கமணி.